கடக ராசி அன்பர்களுக்கு இறுதி 3 மாதத்தில் நடக்க போகும் யோக பலன்கள் என்ன? பொதுவாக யோக பலன் பொதுவாக சொல்கிறது வேறு, நடந்து காட்டுறது வேறு. இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெறும் காலகட்டம். தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கும். அப்போ குரு உங்கள் ராசியோடு சேர்ந்து கஜகேஸ்வரி யோகமாக வேலை செஞ்சு அதில் ஒரு சக்ஸஸ். அப்போ உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் வீட்டை வலுப்படுத்து. 5ன்னா பூர்வ புண்ணியம், பாக்யஸ்தானம். 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம். அப்போ நிவர்த்தி, அனைத்து சகல வித பிரச்சனைக்கும் நிவர்த்தி உண்டு. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். இந்த கடகராசி சில மாதங்களாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக நிற்கிறதுக்காக கொடுக்குறது. போயிட்டு வாங்க, திருமணம் சக்ஸஸ் ஆகிரும். ஏன்னா 7ஆம் அதிபதி பட்டு 9ஆம் பார்க்குது. இந்த திருமணம் கடகராசி ஒரு சிலர்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க சேருவாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டைவர்ஸ் ஆன 2 பேர்த்து திருப்பி சேர்க்க அவங்க ஆனவங்க ஏதோ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு சேர்கிற காலகட்டம் உண்டு. இல்லை அவங்களுக்கு வேறு வாழ்க்கை அமையிற காலகட்டமாக இருக்குது. ஆக பொதுவாக பார்ட்னர்ஷிப்பில் யோகம், பிஸ்னஸ் சம்மந்தம். பிஸ்னஸ் தாங்க இந்த ராசிக்கு. இப்போ கோல்டன் வேணும் வேணாம் ஒரு வண்டி குழப்பிட்டுருக்குது. கணவன் மனைவி கூட ஒற்றுமையாக இருக்கும், சண்டை கட்டிக்கும். அப்போ திருப்பி இது அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண் பிரச்சனை, இது பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம். ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு இறுதி 3 மாதத்தில் நடக்க போகும் யோக பலன்கள் என்ன? பொதுவாக யோக பலன் பொதுவாக சொல்கிறது வேறு, நடந்து காட்டுறது வேறு. இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெறும் காலகட்டம். தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு காலகட்டம் பிறந்தாச்சு. ஒரு சில ராசிகள் ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் இந்த ராசியும் ஒன்று. விஷயத்தை பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம், உங்கள் ராசி குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு உங்கள் ராசியோடு சேர்ந்து கஜகேஸ்வரி யோகமாக வேலை செஞ்சு அதில் ஒரு சக்ஸஸ். அப்போ உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் வீட்டை வலுப்படுத்து. 5ன்னா பூர்வ புண்ணியம், பாக்யஸ்தானம். 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம். அப்போ நிவர்த்தி, அனைத்து சகல வித பிரச்சனைக்கும் நிவர்த்தி உண்டு. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். இந்த கடகராசி சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா புலம்பாத கடகம் இல்லைங்க. ஏப்பா எல்லாத்துக்கும் நடக்குதுங்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் நடக்கலை, ஜோசியம் இருக்கலை, உசுர் மட்டும்தான் மிச்சம் இருக்குங்கிற மாதிரி பல புலம்பல்கள். அது இந்த விரைய செலவு இந்த ராசி, இந்த குறிப்பாக இந்த பல் தொந்தரவு, கண் தொந்தரவுக்கு இந்த ராசி செலவு மேலே செலவுங்க. குடும்பத்தில் ஒன்று இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, இல்லை குடும்பத்தில் பல் தொந்தரவு வச்சு அவங்க பையன் வேறு ராசி, அவங்க அப்பா அம்மா அதில் ஒருத்தர் கடக ராசி, யார் நாமல பையன் போய் கீழே விழுந்து பல் உடஞ்சி போச்சு. நான் பல்பை தொந்தரவு வரும் பார்த்துக்காங்கன்னு இவருக்கு சொல்கிறேன். எங்களுக்கு பரவாயில்லைங்க, எனக்கு கண் மட்டும் தான் பிரச்சனை, எனக்கு பையனுக்கு தான் பல் அப்படின்னார். அப்போ பல் தொந்தரவு பாருங்கள், பல் கண் இது விரயம். குடும்பத்தில் வெளியிருந்து ஒரு புது நபர்கள் ஒரு குழப்பத்தை, அது வெடிகுண்டு அணுகுண்டு மாதிரி போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அதெல்லாம் சரி பண்ணுற காலகட்டம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் காலகட்டங்கள். விரைய செலவுகள் அப்படி அடியோடு ஸ்டாப் ஆகிறது. 2ல் கேது பகவான் மட்டும் இருந்து சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துருப்போம். அதற்கு விநாயகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க. பட் அப்படியே காலம் நல்ல காலமாக மாறியாச்சு. முதல்ல குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றி. அப்போ குழந்தை படிக்கலையா, படிப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையா, ஆகும். குழந்தைக்கு வேலை சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணணும் சார், கிடைக்கும். உங்கள் குழந்தைக்கு என்ன நீங்கள் நல்லா நினைக்கணும்னு வேண்டுறீங்களோ அது நடந்துடும். அந்த அம்மா தன் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. ஒரு தாய் தந்தையர் தன் குழந்தை கஷ்டப்படுறத அது குழந்தைக அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு பேரண்ட்ஸ் இங்கே ஜாதகம் பார்க்க வரும்போது தெரியும். அவங்க தன் குழந்தைக்கு நல்லது பண்ணி வைக்க முடியல, வேலை நல்ல சம்பளம் பண்ணல, வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், இந்த வயசில் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது கணவன் ஆண் பெண்ணுக்கும். இது பார்த்தது பேர். ஒரு பொண்ணுக்கு 31 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு தோஷம், அதாவது ஜாதகம் லக்னம் தப்பாக போட்டுட்டு இந்த எப்படி தான் எனக்கு தெரில. ஒரு விஷயம் நடக்குன்னா ஜோதிடரை பார்க்கும்போது டைம் வேறு உள்ள கட்டம் தப்பாக எழுதிட்டாங்க. நான் சொல்கிறேன் இல்லை, அங்கே ஜோசியர் தான் சொன்னாங்க. கடைசியில் அவன் எழுதி கொடுத்த வயசான அவர்கிட்ட போகும்போது மிஸ்டேக் பண்ண அவரே லக்னம் அப்படியே ஏஎம் பிஎம் மாற்றி அப்படியே மாற்றும் போது பலாபலன் வேறு, இது வேறு. ஒரு சிறு தவறு நடக்கும். பட் அதை ரீவெரிஃபை பண்ணணும் கம்ப்யூட்டரில் போட்டு டைம். இந்த மாதிரி சின்ன தவறுகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல திருமண யோகம் உண்டு. திருமணம் சூப்பராக நடக்கும். திருமணம் வரன் தானாக தேடி வரும். சின்ன எத்தனை நாள் எவ்வளோ தொந்தரவு இருந்தாலும் அந்த பரிகாரம் செஞ்சால் போயிடும்.
குறிப்பாக சில மாதங்களாக நான் ராகு கேது பரிகாரம் கடகராசிக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ராகு கேது பரிகாரம் ஒரு சேஃப்டிக்கு பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால பண ரீதியாக குடும்ப ரீதியாக நிற்கிறதுக்காக கொடுக்குறது. போயிட்டு வாங்க, திருமணம் சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா 7ஆம் அதிபதி பட்டு 9ஆம் பார்க்குது. இந்த திருமணம் கடகராசி ஒரு சிலர்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க சேருவாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டைவர்ஸ் ஆன 2 பேர்த்தை திருப்பி சேர்க்குற அவங்க ஆனவங்க ஏதோ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு சேர்கிற காலகட்டம் உண்டு. இல்லை அவங்களுக்கு வேறு வாழ்க்கை அமையிற காலகட்டமாக இருக்குது. ஆக பொதுவாக பார்ட்னர்ஷிப்பில் யோகம், பிஸ்னஸ் சம்மந்தம், பிஸ்னஸ் தாங்க இந்த ராசிக்கு இப்போ கோல்டன் டைம். கடகராசி உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டை பார்க்கிறார். 5 செவ்வாய் ஆட்சி பெறும் காலகட்டத்தில் நிறைய பேர் கடகராசிக்காரங்க தொழிலை மாற்றிடலாமா, ஏன் தொழில் பண்ணுறோம், தொழில் விட்டுறலாம், அந்த சம்பளம் கொடுக்க முடியாமல் தவிச்சது இந்த கடகராசி. வேறையான ஆல்ரெடி விரைய செலவு, குடும்ப ரீதியாக சப்போர்ட் இல்லை, எல்லாத்தையும் நானே பார்க்குறேன், ஹெல்த் பிரச்சனை இதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ வேலை செய்கிற இடத்துல யோகம் உண்டு, பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஒரு சில நண்பர்களாலோ ஒரு பார்ட்னர் மூலம் பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உதவி செய்யும் கால சூழ்நிலை. தொழில் ஒரு புது தொழில் பண்ணுற அளவு டெவலப் ஆயிடுச்சு. இப்போ கடன் என்ற ஒரு பிரச்சனையிலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே வந்துச்சு. கடன் குறையும் காலகட்டம். கடன் தேவையற்ற கடன் வாங்குவது குறைக்கும். ஏன்னா மருத்துவ செலவு குறைய போகுது, தேவையற்ற கடன் குறைய போகுது. வர வேண்டிய பணம் வருங்க. அதுதாங்க இங்கே ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒருத்தங்க லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் போட்டு அதில் பெரிய பணம் வரணும் சார், டாக்குமெண்ட் மேலே டாக்குமெண்ட் கொடுத்துட்ருக்கோம், இந்த பேங்க் இல்லைன்னு. நான் ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னேன், சார் இந்த பேங்க்கில் வட்டி ஜாஸ்தி, இன்னொரு பேங்க்கில் வட்டி கம்மி, இதை கொண்டு போய் அங்கே ப்ராசஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் சைன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் குறையும் போது ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சாலும் பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அந்த இது மாத்திரை செலவு கொஞ்சம் இருந்தது. ஆனால் மனதுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி. ஏன்னா இதுனா கவர்மெண்ட் சென்ட்ரல் நேஷனலைஸ் பேங்க்கில் பார்க்கும்போது இவ்வளோ ப்ரெஷரில் அந்த ஒரு சேஃபஸ்ட்டு சைடு வந்துட்டார். அப்போ ஏதோ ஒரு வகையில் சேமிப்பும் திறனும் மாணவர்கள் 4ஆம் இடத்தில் சூரியன் புதன், அங்கே புதாதித்யம் வேலை செய்யும். அப்போ மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக நல்லபடியாக இருக்கும். புது முயற்சிகள் சந்தோஷத்தை கொடுக்கும். வித்தை ஸ்தானம் உயரும் காலகட்டம். 5ல் செவ்வாய், 5ஆம் இடம் முழுத்தா ஸ்போர்ட்ஸ், சினிமா, அரசியல், குலதெய்வம் அனுகிரகம், குழந்தைகள் மூலம் பப்ளிசிட்டி எல்லாம் வரும். இப்போ இதெல்லாம் சக்ஸஸ் ஆக காலகட்டம் உண்டு. ரைட். இப்போ குறிப்பாக ஒன்றே கவனிச்சுக்கணும், 8ஆம் இடம், அது 8ஆம் அதிபதி வக்ரம் பெற்று பார்க்குறேன். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் ஏதாவது இருந்தால் இப்போ ப்ராசஸ் பண்ணணும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தையின் உடல்நிலை சரி செய்ய வேண்டிய விஷயம் வேறு. இப்போ அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து நிமிரணிச்சு பார்க்கணும், கீழே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தந்தையின் உடல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம், கடகராசிக்காரங்க தந்தைக்கு உடல் சரியில்லைன்னா இப்போ பார்க்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி நல்லா பார்க்கணும். ராசிக்கு 9ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டம். இப்போ தந்தைக்கு அப்படியே ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டான காலகட்டம். ஏன்னா சூரியனில் இப்போ தான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுன்றது மாடியாச்சு. அந்த விரைய செலவு குறைஞ்சிரும். ஆன்மீக குருமார்கள், தொலைதூர பயணங்கள் வெற்றி பெறும் காலகட்டம். இந்த கடகம் வீடு மாற்றலைன்னு ஒன்று குழப்பிட்டு இருக்குது. வண்டி வேணும் வேணாம் ஒரு வண்டி குழப்பிட்டு இருக்குது. கணவன் மனைவி கூட ஒற்றுமையாக இருக்கும், சண்டை கட்டிக்கும். அப்போ திருப்பி இது அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண் பிரச்சனை, இது பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், வெளியே ஒரு டூர் மாதிரி ஒன்று போயிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இடமாற்றம் மனமாற்றத்தை கொடுக்கும். மனமாற்றம் லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரே இடத்துல ரொட்டீன் ஒர்க்கு பண்ணி ரொம்ப டயர்டானது ராசி. இந்த ராசிக்கார் நிறைய பேருக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா கொடுத்ததெல்லாம் குற்றாலம் பக்கத்தில் போட்டு கொடுத்தேன். கோயில் குற்றாலம் போனால் அங்கே போக மாட்டாங்க, நேரம் குற்றாலம் சம்மந்தப்பட்டது போயிட்டு வருவாங்க. அடுத்தது ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இது கொடைக்கானலில் பூம்பாறை முருகன் போட்டேன். முருகர் வேறு கோயில் கொடுக்கலாம், ஏன் போட்டேன்னா அவனுக்கு கொடைக்கானல் பக்கம் சுற்றிட்டு வருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரிலாக்ஸாக போய் இருந்துட்டு வந்தாலே சரியாயிடும். ஜோசியர் சைக்காலஜியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமையும் குறைவு. அப்போ அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு இந்த கோயில் பரிகாரம் போட்டாலும் சுற்றுலா மாதிரி போக வேண்டிய அம்சம் உண்டு. நீர்நிலை இருக்கிற இடமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ சிம்பிள் ஓப்பனாக சொல்ல வேண்டிய விஷயம்னா கிளைண்ட்டுக்கு எதாவது தெரிஞ்சிடும். ஒரு வெளியே கோயில் குளமாக இருந்தாலும் சரி, வெளியே ஒரு டைம் போயிட்டு வாங்க. மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் ஒருத்தவங்க போட்டேன், கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு. அங்கே போயிட்டு கூர்க்கு அதெல்லாம் போயிட்டுருக்கார். இந்த குழந்தைங்க எக்ஸாம் டைமில் வர முன்னாடி போகணும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ பரிகாரமே வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே ரிலாக்ஸாக போயிட்டு ஒரு 2 நாள் வெளியே தங்கிட்டு வாங்க. மன நிம்மதி உண்டு, வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் தீரும். ரைட். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது நல்லா உண்டு. பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, கவர்மெண்ட் வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது 2 சக்ஸஸ் ஆகும் காலகட்டம் வந்தாச்சு. வாழ்க்கையில் வெளிச்சம், வெற்றி நிச்சயம்.
வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பரிகாரம், ஒரு சேஃப்டிக்காக நம்ம சொல்ல போகிற ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் வலிமை கொஞ்சம் இருக்கும். சிவன் சம்மந்தப்பட்ட பிரதோஷ வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கங்க. இந்த ஒரு சில காலகட்டம் மட்டும், இந்த 3 மாதத்தில் ஜெயிக்க போகிற ராசி இந்த கடக ராசிக்கு தைரியமாக சொல்லலாம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். பார்ப்போம்.